அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம். அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. பாரத தேசத்தில் பகவான் வந்தார், பாரத தேசத்தில் பகவான் வந்தார். பாரெங்கும் நாம் எல்லாம் பறந்து சென்று பகவான் புகழை பரப்பிடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. மூன்றே உலகிற்கும் தலைவரானா, மூன்றே உலகிற்கும் தலைவரானா. மூன்றே காலத்தின் ஞானம் சொன்னார், அவரது குணங்களை நினைத்திடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி, சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி. சிந்தை அதனை தூய்மை ஆகும், ராஜயோகம் புத்துழி அளிக்கும். அதனால் இருளினை அகற்றிடுவோமே. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே.
ശരീരിയായി നാം മാറിടുവോമേ. मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मेरी शक्तियाँ मन बुद्धि संस्कार, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, ज्योति से घर में है प्रकाश, जहाँ नहीं धरती आकाश, ज्योति सागर का प्रकाश हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मुझ में भरा है ज्ञान भंडार, आदि मध्य और अंत का सार, ज्ञान के सागर का पैगाम हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, शांति रूप में करूं विश्राम, घर मेरा है शांति धाम, शांति सागर की संतान हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, आनंद में झूमूंगा हूँ, अतीन्द्रिय सुख बरसाऊं, परम आनंद का खजाना हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, प्रेम रूप मेरा न्यारा ओम शांति शांति ओम शांति शांति अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा
बनो दुलारे, ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 10/8/24. இன்றைய தினம் பாபா நமக்கு மகா வாக்கியத்தில் திருப்தியினுடைய விஷயத்த பாபா நமக்கு சொல்கின்றார். திருப்தின்னு சொல்லும் பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட தன்மையில் அனுபவம் செய்யக்கூடிய திருப்தியும், எல்லைக்குட்பட்ட விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு அடையக்கூடிய திருப்திக்கும் எப்பேற்பட்ட ஒரு வேறுபாடுங்கிறது இருக்குது. அப்போ உண்மையான திருப்தி நமக்கு எப்போ கிடைக்கிறது, அதை எப்படி நம்ம அனுபவம் செய்யலாங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம மகா வாக்கியத்தில் கேட்குறோம். மீட்டே பச்சே அபி துமாரி சப் ஆசாயே பூரி ஹோத்தி ஹே, பேட்டு பர் ஜாத்தா ஹே. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுடைய அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகின்றது. பொதுவாகவே வாழ்க்கையில் யார் யாருக்கு உள்ளத்தில் என்ன மாதிரி ஆசை இருக்குது, தான் நினைக்கிற ஆசை விருப்பம் இதெல்லாம் நிறைவேறினாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு அதில் ஒரு மன நிறைவு திருப்திங்கிறது கிடைக்கிறது. அந்த மாதிரி நம்மளோட ஆசைன்னு சொல்லும் பொழுது நம்ம எத்தனை பிறவிகளாக என்னெல்லாம் நம்ம எதிர்பார்த்து நம்ம தேடி இருப்போம், அலைஞ்சிருப்போம். அதையும் கூட நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஆகையினால பாபா சொல்றாரு, உங்களோட அனைத்து ஆசைகளும் பூர்த்தி ஆகிறது. ஆசை பூர்த்தியாச்சுன்னா அடுத்து அங்கே என்ன இருக்கும், பேட்டு பரு ஜாத்தா ஹே. ஸோ அதனால ஒரு மன நிறைவு என்பது அங்கே இருக்குது. பாபா ஆயே ஹே தும்ஹே திருப்தி ஆத்மா பனானே. ஏன்னா பாபாவும் நம்மளை திருப்தி உள்ள ஆத்மாவாக ஆக்குவதற்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். அபி தும் வச்சே பக்தி தோ நஹி கர்த்தே ஹோ லேக்கின் ஜரூர் பக்து ஹோ கைசே. இப்போ நம்ம குழந்தைங்க பக்தியெல்லாம் செய்யலை, ஆனால் நம்ம பக்தனா இருக்கிறோம். பக்தி செய்யலாம், ஆனால் பக்தன் எப்படி? ஜப் தக்கு தேஹ் அபிமான் ஹே தப் தக்கு பக்து ஹோ. எது வரைக்கும் நமக்குள்ளார தேக அபிமானம்ங்கிறது இருக்கோ அதுவரையில் நம்ம பக்தனாகத்தான் இருக்கிறோம். அப்போ பாபா நமக்கு ஏதோ புரிய வைக்கிறாங்க, தேக அபிமானத்தினுடைய விஷயங்கள் நமக்குள்ளார இருக்கிற வரையில் பக்தனாகத்தான் நம்ம இருக்கிறோம். என எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். தும் கியானி பன்னே கேலியே படு ரகே ஹோ. ஆனால் இங்கே நம்ம பாபாட்ட ஞானி ஆவதற்காகத்தான் இந்த படிப்பினை படித்து கொண்டு இருக்கிறோம். ஜப் இம்தஹான் பாஸ் கரேங்கே கர்மாதீத் பன் ஜாயேங்கே தப் சம்பூர்ண கியானி கஹேங்கே. எப்போ நம்ம இந்த எக்ஸாமில் தேர்ச்சி அடைகிறோமோ, கர்மாதீத்த நிலை என்பது அடைந்து விடுகிறோமோ, அப்பொழுது நம்மை சம்பூர்ண ஞானி என்று சொல்வார்கள். ஃபிர் படுனேக்கி தர்கார் நஹி. நம்ம தேர்ச்சி அடைஞ்சிட்டோம், கர்மாதீத்த நிலை அடைஞ்சிட்டோம்னா சம்பூர்ண தன்மை உள்ள ஞானி. பிறகு நம்ம இந்த படிப்பு படிக்க வேண்டிய அவசியங்கிறது அங்கே இருக்காது. அச்சா, ஓம் சாந்தி. பக்தவர் பகவான் தோ சீஸே ஹைனா. ரெண்டு விஷயமா பாபா நமக்கு சொல்கிறார். பக்தன் வேறு, பகவான் வேறு. அப்போ 2 விஷயங்கள் ஆகிவிட்டது. அதே போல் பாருங்க, பச்சே ஒரு பாப்பு
இப்போ குழந்தைகள் அப்படிங்கிறப்ப குழந்தைகள் வேறு, அப்பா வேறு. பக்து தோ டேர் கே டேர் ஹே. ஆனால் பக்தர்கள்ட்ட எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் எண்ணற்ற பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பகவான் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அவர் ஒருவராகத்தான் இருக்கிறார். பகவான் ஒருவர், பக்தர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. अच्छा तुम बच्चों को बहुत सहज बात लगती है. இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயமாக தோன்றுகிறது. ஆத்மா ये शरीर द्वारा भक्ति करती है क्यों? ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் பக்தி செய்கிறோம். ஏன் செய்கிறோம் தெரியுமா? பக்திங்கிறது பகவான் பாப்ஸே மில்னே கெலியே, பகவானாகிய நம் தந்தையை சந்திக்கிறதுக்காகத்தான் நம்ம பக்தி பண்ணுறோம். अच्छा तुम भक्ति अभी ड्रामा को समझ गए हो. இப்போ பக்தர்கள் ஆகிய நாம் ட்ராமாவோட ஞானத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பக்தன்ல இருந்து ஞானி ஆகிறோம். அப்போ ட்ராமாவோட ஞானத்தை முழுசாக புரிஞ்சுக்கிறோம். ஜப் பூரே ज्ञानी बन जाएंगे तो यहाँ नहीं रहेंगे. அப்போ இந்த ஞானத்தினுடைய தன்மை பற்றி பாபா நமக்கு சொல்கிறாங்க. ஞானம் கேட்டுகிட்டே வரோம். எப்போ முழுமையான ஞானி ஆகிறோம். ஞான படிப்பில் கூட நம்ம எப்போ முழுமையான ஞானி ஆயிட்டோம்னா நாம் இங்கே இருக்க மாட்டோம். அப்போ தான் அந்த கர்மாதீத்த நிலை வரும். स्कूल में पढ़ते हैं, इम्तहान पास किया तो दूसरे दर्जे में चले जाएंगे ना. இப்போ எப்படி மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அடுத்த கிளாஸுக்கு அவங்க என்ன ஆயிடுவாங்க, போயிடுவாங்க இல்லையா? அபி தும்கோ பகவான் படா ரஹே ஹே. அது போல தான் இங்கே சுயம் பகவான் நமக்கு பாடம் நடத்துகிறாரு. ज्ञानी को तो पढ़ाई की दरकार नहीं रहती. நம்ம ஞானி ஆத்மா, நம்ம ஞானிக்கு இந்த படிப்புங்கிறது அவசியம் இருக்காது. பக்தோங்கோ பகவான் படா ரகே ஹே. பாபா ரெண்டுக்கு இருக்கிற கான்ட்ராஸ்ட் சொல்கிறாரு. பக்தர்களுக்கு பகவான் பாடம் படிப்பித்து கொண்டு இருக்கிறார். தும் ஜான்தே ஹோ ஹம் ஆத்மா பக்தி கர்த்தே தே. இப்போ நமக்கே கூட தெரியும், நம்ம ஆத்மா ஒரு காலத்தில் என்ன பண்ணோம், ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பக்தி தான் செஞ்சுட்டு இருந்தோம். अब भक्ति से निकलकर ज्ञान में कैसे जाइए ये बाप सिखलाते हैं. இப்போ அந்த பக்தியில் இருந்து விலகி இந்த ஞான மார்க்கத்தில் எப்படி நம்ம போகணும், இந்த விஷயத்த பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அபி பக்தி கர்த்தே நகி ஹோ. ஆனால் இப்போ நம்ம ஞான படிப்பு படிக்கிறோம், ஆனால் பக்திங்கிறது நம்ம செய்யலை. பரந்து தேஹ அபிமான் மே தோ ஆ ஜாத்தே ஹேனா. ஆனால் தேக அபிமானத்தில் நம்ம வந்துடுறோம் இல்லையா? ஏ பி தும் சமஸ்தே ஹோ. இதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓ பக்த லோக தோ பகவான் கோ பி நஹி ஜான்தே. அந்த பக்தர்கள் பகவானை கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. குது கஹ்தே ஹே ஹம் நஹி ஜான்தே. தானே சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாதுன்ட்டு. நம்பர் 1 ஜோ பக்த் ஹே உன்சே பி பாபா பூछते हैं तुम जिस भगवान के भक्त थे उनको जानते थे. யார் நம்பர் 1 பக்தனாக இருந்திருக்கிறாங்க அவர்கிட்ட கூட பாபா கேட்டிருக்காரு, நீங்கள் எந்த பகவானுடைய பக்தனாக இருந்தீங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? வாஸ்தவமே பகவான் பி ஹோனா ஏக் சாஹியே. பார்க்க போனால் பகவான் என்று சொல்லும் பொழுது அவர் ஒருத்தராகத்தான் இருக்க வேண்டும். லேக்கின் யஹா தேக்கோ அநேக பகவான் ஹோகையே. ஆனால் இப்போ நம்ம உலகத்தில் என்ன பார்க்குறோம், நிறைய பேர் தன்னை பகவான் பகவான்னு சொல்லிக்கிறாங்க, அநேக பகவான் ஆயிட்டாங்க. தன்னோட பெயருக்கு பின்னாடி பகவான் பகவான்ட்டு போட்டுக்கிறாங்க இல்லையா? அப்பனிக்கோ பகவான் கஹ்தே ரஹ்தே ஹே. தன்னைத்தானே பகவான் என்று சொல்லிக்கிறாங்க. இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே அக்யான். இதற்கு பெயர்தான் அறியாமை என்று சொல்வது. ஏன்னா ஒவ்வொரு சாது சந்து நம்ம பார்க்குறோம், அவங்க பெயருக்கு பின்னாடி பகவான் என்ற வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. பக்தி மே தோ கோர் அந்தியாரா ஹே. பக்தின்னு சொன்னாலே அங்கே மிக நடுநிசி என்று சொல்கிற மாதிரி காரிருள் அவ்வளோ சூழ்ந்திருக்கு. ஓ ஹை ஹே பக்தி மார்க். ஆகையினால தான் அந்த பக்தி மார்க்கம் இருள் சூழ்ந்திருக்குன்ட்டு சொல்லப்படுவது.
भक्त लोग गाते हैं ज्ञान अंजन सतगुरु दिया अज्ञान अंधेरा विनाश को जाएगा. அப்ப பாபா என்ன சொல்றாரு பாருங்க, பக்தர்களே வந்து மகிமை பாடுறாங்க. ஞானம் என்ற அஞ்சனத்தை சத்துகுரு கொடுத்தாருன்னா அறியாமை என்ற இருட்டு விநாசம் ஆயிடும்ட்டு. ஞான அஞ்சனம்னா என்ன? ஞானம் என்ற மை. அந்த மை வந்து சத்துகுரு கொடுத்தாருன்னா ஆத்மால இருக்கிற அறியாமை போயிடும். ज्ञान अंजन तो गुरु लोग नहीं दे सकते. இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஞானம் என்ற அஞ்சனத்தை மனித குருமார்கள் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா குருமார்கள் என்று தன்னை சொல்லிக்கிறவங்க உலகத்துல அநேகம் பேர் இருக்கிறாங்க. तुम बच्चे जानते हो भक्ति में क्या क्या करते थे, किसको याद करते थे, किसको पूजते थे. நமக்கே தெரியும் இல்லையா? நல்லா பக்தியில் கூட பாருங்க, நம்ம என்னென்ன காரியங்கள் செஞ்சிட்டு இருந்தோம், எப்படி பூஜை பண்ணோம், என்ன செஞ்சோம், யாரை நினைச்சோம், இது எல்லாமே நமக்கு தெரியுது. ஓ பக்தி கா அந்தியாரா அபி துமாரா சூட்டு கயா. ஆனால் விதவிதமாக நம்ம வந்து செஞ்ச பக்தி கடந்த காலத்தில். ஆனால் இப்போ அந்த பக்தி என்ற இருட்டு நம்மளை விட்டு என்ன ஆயிடுச்சு? விடுபட்டு போயிடுச்சு. क्योंकि बाप को जान लिया. ஏன்னா உண்மையான அப்பா யாரு, பகவான் யாரு நம்ம தெரிஞ்சிட்டோம். தெரிஞ்சதுனால அந்த விஷயம் நம்மளை விட்டு நீங்கி விட்டது. பாபானே பரிச்சை தியா ஹே. பாபா நமக்கு அறிமுகம் கொடுத்துருக்கிறாரு. மீட்டே மீட்டே பச்சை தும் ஆத்மா ஹோ. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே நீங்களாம் யார் தெரியுமா? ஆத்மா. ஆத்மாங்கிற ஞானம் கேட்ட உடனே என்னாச்சு? அறியாமை நீங்குது. தும்னே இஸ் சரீர் கே சாத் பாட்டு பஜாயா ஹே. நீங்கள் இந்த சரீரத்தோட இணைஞ்சுதான் என்ன பண்ணுறீங்க? தன்னோட பாகத்தை நடிக்கிறீங்க. துமாரா ஹே பேஹதுக்கா கியான். நம்முடைய ஞானம் என்பது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம். பேஹதுக்கா பாட்டு பஜாத்தே ரோத்தே ஹோ. எல்லைக்கு அப்பாற்பட்ட பாகத்தை நம்ம நடித்து கொண்டே இருக்கிறோம். அச்சா தும் ஹதுசே நிக்கலபு பேஹதுமே சலே கயே ஹோ. நம்ம எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருந்து, அதாவது தேக சம்பந்தப்பட்ட உலக விஷயங்கள்ல இருந்து அப்பாற்பட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட அலௌகிக்க விஷயத்துல வந்துட்டோம். ये दुनिया भी बढ़ते 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 कितनी बेहद में चली गई. இந்த உலகம் கூட பாருங்க, உலகத்தில் அதிகரித்து அதிகரித்து இன்னைக்கு எல்லா விஷயங்களும் மனிதர்கள் எல்லா ஃபீல்டும் நம்ம பார்க்குறோம். அது கூட வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைந்து கொண்டே விட்டது. ஃபிர் ஜரூர் ஹதுமே ஆயேகே. அதாவது வந்து ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு. திரும்ப அதுவும் என்ன ஆகிடும்? ஒரு லிமிட்டில் வந்துடும். हद से बेहद में बेहद से हद में कैसे आते हैं अभी तुम बच्चों को मालूम पड़ता है. ரொம்ப சிம்பிளாக ஞானத்தை பாபா 2 வார்த்தையில் புரிய வைக்கிறார். எல்லைக்குட்பட்ட நிலையில் இருந்து எல்லையற்ற தன்மையில் போகிறது எப்படி, எல்லையற்ற தன்மையில் இருந்து மறுபடி எல்லைக்குட்பட்ட தன்மையில் வருவது எப்படி, இந்த விஷயத்தை நம்ம குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறோம். ஆத்மா छोटी स्टार मिसल है. ஆத்மா எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஸ்டார் போல தான் இருக்கு. இத்தனா சமஸ்தே ஹே ஃபிர் பி இத்தனா படா லிங்கு பனா தேத்தே ஹே. அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க ஒரு ஸ்டார் தான் அப்படின்ட்டு. ஆனாலும் லிங்கத்தை பெரிய பெரிய லிங்கமாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஓ பி கியா கரே. அதுவும் என்ன செய்வாங்க? क्योंकि छोटी सी बिंदु की पूजा तो कर न सके. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன புள்ளியை வந்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு பூஜை பண்ண முடியாது. कहते हैं ब्रुकुटी के बीच चमकता है सितारा. அதனால தான் புருவங்களுக்கு மத்தியில் நட்சத்திரமானது ஜொலித்து கொண்டிருக்குன்ட்டு சொன்னாங்க. अब उस सितारे को भक्ति कैसे करे. ஒரு ஸ்டாரு ஒரு புள்ளி அப்படின்ட்டு சொன்னோம்னா அது எப்படி வந்து பக்தி பண்ணுறது? பகவான் கா தோ கிஸ்கோ பத்தா நகி है ना, ஆத்மா கா மாலும் है. பகவான்னு நம்ம யாரை மென்ஷன் பண்ணுறோம், யாரை சொல்கிறோம் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆத்மா பற்றி தெரியும். ஆத்மாவை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவாங்க? புருவ மத்தியில் வந்து ஒரு ஜோதி ஜொலிக்குதும்பாங்க. அவ்வளோதான். ये बुद्धि में नहीं आता है कि आत्मा ही शरीर ले पाट बजाती है. அந்த ஆத்மா தான் இந்த உடலை எடுத்து தனது பாகத்தை நடித்து கொண்டு இருக்கு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதில்ல. பகலே பகலே தும் ஹி பூஜா கர்த்தே தே. நம்ம தான் வந்து முதலாக என்ன பண்ணோம்னா பூஜை பண்ணிட்டு இருந்தோம். படே படே லிங்கு பனாத்தே ஹே. பெரிய பெரிய லிங்கமெல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். ராவன் காபி தின் பிரதிதின் படா சித்திர பனாத்தே ஹே. அது மட்டுமா? உலகத்தில் பாருங்க, ராவணனோட சித்திரத்தை கூட நாளுக்கு நாள் பார்க்குறப்ப ரொம்ப பெரிய எஃபிஜி பெரிய பெரிய பொம்மைகளாக அந்த மாதிரிலாம் வந்து உருவாக்குறாங்க.
சோட்டா ராவன் தோ பனான சகே. சின்னதாக ஒரு ராவணனை வந்து உருவாக்க முடியாது. மனுஷ தோ சோட்டா ஹோத்தா ஹே ஃபிர் படா ஹோத்தா ஹே. மனிதன் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தை போல தானே இருக்கிறாங்க. பிண்டத்தில் இருந்து உற்பத்தியாகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரியவங்களாகிறாங்க. ராவன்கோ கபி சோட்டா நஹி திகாத்தே. ஆனால் ராவணனை வந்து எப்போவுமே சின்னதாக காட்டுறதில்லை. ஓத்தா சோட்டா படா ஹோத்தா ஹி நஹி. இதில் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், ராவணன் வந்து சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படிங்கிறது மேட்ரே கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்தூல பொருள் கிடையாது. ஓ கோய் ஸ்தூல் சீஸ் நகி. ராவன் மானா ஹி 5 விகாரோं को कहा जाता है. ராவணன் என்றாலே 5 விதமான விகாரங்கள். விகாரம்ட்டு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு உருவம் கிடையாது. அதனால தான் வந்து அதுக்கு சிறியது பெரியது என்று நம்ம சொல்ல முடியாது. 5 விகாரங்களை தான் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, ராவணன். 5 விகாரோं की वृद्धि होती जाती है. அப்போ ராவண சித்திரத்தை பெருசாக்குறாங்கன்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் விகார குணங்கள் என்னாகுது, அதிகரித்து கொண்டே இருக்கு, விருத்தி அடையுது. 5 விகாரம் விருத்தி அடைஞ்சிட்டே போகிறதுனால என்னாகிறாங்கன்னா, அனைவருமே தத்துவங்கள் ஆகட்டும் மனிதர்கள் ஆகட்டும் எல்லா பொருளுமே தமோ பிரதானம் ஆகிக்கொண்டே இருக்கு. ஆகே தோ தேகாபிமான் இத்தனை நகிதா. முந்தைய காலத்தில் பார்த்தோம்னா தேக அபிமானம் இந்தளவு இருந்ததே கிடையாது. ஃபிர் படுத்தா கயா. கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுது, அதிகமாயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் வந்து அந்த விஷயங்கள் அதிகரிக்குது. ஏக்கு பூஜா கி ஃபிர் தூசரே கி பூஜா கி. ஃபஸ்ட்டு பூஜை கூட பாருங்கள், ஒருத்தருடைய பூஜை பண்ணாங்க. அடுத்து ஒரு சில சிலைகளை வச்சு உருவ வழிபாடுங்கிறத அடுத்து பூஜை பண்ணாங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் எண்ணற்ற சித்திரங்கள். ஐசே விருத்திக்கோ பார்த்தேகையே, இப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே செல்கிறார்கள். ஆத்மா தோ தமோ பிரதான் பன்கையினா. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆத்மா நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டுருக்குன்னா தமோ பிரதானம், அதாவது இரும்பு போல துருப்பிடித்து கொண்டே இருக்கு. பாவங்கள் செய்து செய்து ஆத்மாவோட குணங்கள் தன்னிலை இழந்து கீழே போயிட்டே இருக்கு. துனியாமே அவர்கோ ये मनुष्य नहीं होगा जिसको ये बुद्धि में हो कि सतो प्रधान कब होते हैं. உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது, அதாவது ஆத்மா வந்து அதாவது நம்ம புத்தியில் சத்தோ பிரதானம்ங்கிறது எப்போ இருக்கின்றது. இந்த விஷயம் வந்து உலகத்தில் யாரும் சிந்திக்கிறது இல்லை, தெரியாது. சத்தோ பிரதான நிலையில் நம்ம எப்பொழுது வருகிறோம், நம்முடைய ஆத்மா மறுபடி எப்போ தமோ பிரதானம் ஆகுதுன்ட்டு கேட்டால் யாருக்கும் தெரியாது. இன் பாத்தோம் சே மனுஷே பில்குல் அன்ஜான் ஹே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்டால் மனிதர்கள் ஒன்றும் புரியாத நிலையில் அறியாத நிலையில் இருக்கிறார்கள். நாலேஜ் கோயி டிஃபிகல்ட்டி நகி. பாபா சொல்கிற ஞானம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. பாபா ஆக்கர் பில்குல் சஹேஜ் நாலேஜ் சொன்னாத்தே ஹே படாத்தே ஹே. பாபா நமக்கு சொல்கிற ஞானம் பாருங்க, ரொம்ப எளிமையிலும் எளிமையாக அனைத்து தரப்பு மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளாக வார்த்தைகளும் அது போல் சப்தங்களை தான் பயன்படுத்தி ஞானம் சொல்கிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. फिर भी सारी पढ़ाई का तंत्र रह जाता है. हम आत्मा बाबा के बच्चे हैं, बाबा को याद करना है. பாபா விதவிதமாக நமக்கு இந்த படிப்பை வந்து விஸ்தாரத்தில் புரிய வச்சாலும் நம்ம படிக்கிற முழு படிப்பினுடைய சாரம் என்று சொல்லும் பொழுது எதை சொல்லலாம், நான் ஆத்மா பாபாவுடைய குழந்தை. சிம்பிள், அதுதான். ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுதான். அந்த நிலை நம்ம அடையிறதுக்கு தான் வந்து விதவிதமாக பாபா ஞானம் என்ற பொக்கிஷத்தை நமக்கு படிப்பாக கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ நான் ஆத்மா பாபாவோட குழந்தைன்னா நம்மளோட கடமை என்ன, பாபா நம்ம நினைவு செஞ்சுட்டே இருக்கணும். ஏவி காயன் ஹே கோட்டோமே கோவு. இது கூட ஒரு வர்ணனை இருக்கல, கோடியில் ஒரு சில பேர். கித்தனை தோடே நிகழ்த்தே ஹே. எவ்வளோ கொஞ்சம் பேர் தான் வந்து வெளிப்படுறாங்க. கோட்டோமே கொய்ஹி யதார்த்த ரீதி ஜான்தே ஹே. கோடியில் ஒரு சில அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிலர் மட்டும்தான் யதார்த்தம் என்ன, யதார்த்தம்னு சொல்கிறப்ப எது உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறாங்க. யாரை பற்றின விஷயம், பாப்கோ, தந்தை யார், பகவானை யாரை சொல்கிறோம், அவரை யதார்த்தமாக உள்ளதை உள்ளபடி புரிந்தவர்கள் ஒரு சில பேர். கஹெங்கே பாபா கபி ஐசா ஹோத்தா ஹே கியா. பாபா எப்போவாச்சும் இப்படிலாம் இருக்கிறாரா என்ன அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புனே பாப்கோ தான் சபி ஜான்தே ஹே, பாபாக்கோ கியோம் புல் கயே ஹே. தன்னோட அப்பா யாருன்ட்டு எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறாங்க.
அப்பாவை ஏன் வந்து மறக்கிறாங்க? இன்கா நாம் ஹீ ஹே பூல் புலியாக்கா கேள். ஏன்னா இந்த ஒரு விளையாட்டோட பேரே என்னன்னா கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது கண்ணை மூடிட்டா என்ன ஆகிடும், நம்ம எங்கே இருக்கிறோம் எப்படி போகணுங்கிறது தெரியாது. அந்த மாதிரி புத்தி என்ற கண்ணு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா யார் நமக்கு அப்பாங்கிறது வந்து தெரியாது, மறந்துவிடும். 2 விதமான விஷயம் இருக்குது. ஏக் ஹோத்தா ஹே ஹதுக்கா பாப், தூசரா ஹோத்தா ஹே பெஹதுக்கா பாப். தோ பாப் சே வருஷம் மில்தா ஹே. இப்போ நமக்கு 2 தந்தையினுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு. ஒன்று சரீர தந்தை, இன்னொன்று ஆத்மாவின் தந்தை. அப்போ 2 அப்பா கிட்டே இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? சரீர அப்பா கிட்டே இருந்து கொஞ்சமாக ஆஸ்தி கிடைக்கிறது. ஆத்மாவுக்கு அப்பான்னு சொல்கிறப்ப எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. தின் பிரதி தின் பில்குல் தோடா ஹோத்தா ஜாத்தா ஹே. சரீர தந்தையிடமிருந்து கிடைக்கிற ஆஸ்தி ரொம்ப கொஞ்சமாக தான் கிடைக்குது. நாளுக்கு நாள் அந்த ஆஸ்தி கூட என்னாகுதா, முற்றிலும் குறைஞ்சு போயிடுதான். ஜெய்சேக்கி குச்சு பி நகி ஹே. அதனுடைய நிலைப்பாடு எப்படின்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. ஜப்தக்கு பேஹதுக்கா பாப்புன்னா ஆயே தோ பேட்டு பி ந பரே. அதனால பாபா விஷயத்துக்கு வரார். எது வரைக்கும் ஆத்மாவுடைய தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பகவான் நமக்கு வரவில்லையோ அப்போ நமக்கு வந்து அந்த திருப்திங்கிறது இருக்காது. அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வயிறு நிறையலை. இப்போ எப்படி ஸ்தூல சாப்பாடு கூட வயிறு மட்டும் நல்லா சாப்பிட்றப்ப தான் எப்படி இருக்கும், எல்லா விதமான உணவும் சாப்பிட்டு முடித்தா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ தான்ப்பா வயிறு நிறைஞ்சதுன்ட்டு ஒரு திருப்தியாக இருக்கிறேன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ வயிற்றுக்கு கொடுக்குற உணவு கொஞ்சம் குறைஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி இருக்குது, திருப்தியே இல்லை, சாப்பிட்ட திருப்தியே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா யாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அவரோட சம்மந்தம் வைக்கிறப்ப தான் என்ன ஆகுதுன்னா ஆத்மா பல ஜென்மமாக எதிர்பார்த்த அந்த திருப்தி கிடைக்கிறது. ஏன்னா இப்போ வந்து அது தெரியலை, அறிமுகம் தெரியாததுனால என்ன ஆகுது அப்படின்னா பேட்டுக்கே சாரா காலி ஹோ ஜாத்தா ஹே. எல்லாமே வந்து ஆத்மாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி ஆயிடுது. அதாவது தனக்கு என்ன எதிர்பார்க்குறோம், ஆள் மனசு என்ன விரும்புது அப்படிங்கிறது தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த திருப்திங்கிறது வரல, அதான் எம்டியாக ஆயிடுது. பாபாக்கர் பேட்டு பர்த்தேகி. இப்போ பாபா வந்து சங்கமீகத்தில் ஞான பொக்கிஷத்தை கொடுத்து எல்லாம் கற்றுக் கொடுத்து நம்ம வயிறை நிரப்புறாராம். வயிறை நிரப்புறாருன்னா அர்த்தம் என்ன, நம்ம மனசை நிறைக்கிறாரு. हर बात में पेट ऐसा भर देते हैं जो तुम बच्चों को कोई चीज़ की दरकार ही नहीं. அதாவது ஒவ்வொரு விஷயத்தில் அப்படி பாபா வந்து நம்மளை நிறச்சிடுறாராம். நம்ம குழந்தைங்க எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நீங்கள் மானசீகமாக என்ன ஒரு ஆசை வச்சுருப்பீங்க, எந்தெந்த விஷயத்தில் ஆசை வச்சுருப்பீங்க, சப் ஆசையே பூரி கர் தேத்தே. நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ எல்லா ஆசையும் பூர்த்தி பண்ணுறாரு. எல்லா ஆசையும் பூர்த்தி ஆச்சுன்னா அங்கே என்ன வரும், ஆட்டோமேட்டிக் என்ன வரும், திருப்தி தானே வரும். அப்போ ஆத்மா என்ன ஆயிடுது, திருப்தாத்மா ஆயிடுது. ஜெய்சே பிராமணோं கில்லாத்தே ஹே தோ ஆத்மா திருப்த ஹோ ஜாத்தே ஹே. உலகத்தில் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதாவது வாழ்க்கையில் யார் யார் என்ன மாதிரி காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க, என்ன பொருள்கள் வேணும்னு நினைக்கிறாங்க, அது எல்லாம் கிடைச்சாலே அங்கே ஆட்டோமேட்டிக் திருப்தி வந்துடுது. அதுபோல் பிராமணர்களுக்கு உணவு படைப்பாங்க. அப்போ அதனால் அந்த ஆத்மா திருப்தி அடையுதுன்ட்டு சொல்லுவாங்க. லேக்கின் யஹாத்தோஹே பேஹதுக்கே திருப்தி. அதாவது அந்த திருப்தி வந்து எல்லைக்கு உட்பட்டது, இந்த திருப்திங்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்டது. ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. आत्मा के हद की तृप्ति बेहद की तृप्ति में फर्क देखो कितना बाप को जानने की तृप्ति हो जाती है. எப்போ நம்ம ஆத்மாவானது நம்முடைய அப்பா யாருன்ட்டு தெரிஞ்சுக்குதோ புரிஞ்சுக்குதோ அவர் சொல்கிறபடி நடக்கின்றது, அப்போ தான் வந்து அது முழுசாக திருப்தி அடையுது. மற்றபடி உலகத்தில் அடையக்கூடிய திருப்திங்கிறது என்ன, தான் ஆசைப்பட்ட பொருள், பணம், குடும்பம், என்னென்ன வந்து அல்பகால ஆசை வச்சுருப்பாங்க, அது நிறைவேறுச்சுன்னா வந்து நான் திருப்தியாக இருக்கிறேன், என் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லைக்குட்பட்ட திருப்தி, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி. இங்கே பாபா நம்மளை சொர்க்கத்தின் எஜமானன் ஆக்குறாரு. இப்போ நமக்கே தெரியுது, ஹம் பேஹது பாபாக்கி பச்சே, நாம் எல்லையற்ற தந்தைக்கு குழந்தையாக இருக்கிறோம். பாபாக்கோ தோ சபு யாது கர்த்தே ஹேனா. அப்பாவை எல்லாருமே நினைக்கிறாங்க இல்லையா. बल कोई कोई कहते हैं ये तो नेचर है, हम ब्रह्म में लीन हो जाएंगे.
சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நேச்சர் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து பிரம்மத்தில் போய் கலந்துடுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பாபா ने बताया ब्रह्म में कोई भी लीन नहीं होता. பிரம்மங்கிறது வசிக்கிற இடம், அதில் யாரும் போய் வந்து கலக்கலாம் முடியாது. ये तो अनादि ड्रामा है जो फिरता रहता है. இந்த ட்ராமா எப்படிப்பட்டதுன்னா அனாதி, இதுக்கு ஆரம்பம் இல்லை முடிவு இல்லை, சுற்றி கொண்டே இருக்கு சைக்கிள். இதில் நம்ம கன்ஃபியூசன் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. इसमें मूंझने की बिल्कुल दरकार नहीं. 4 யுகம் का சக்கர फिरता रहता है. அக்யூரேட்டாக சொல்கிறாரு, 4 யுகத்தினுடைய சக்கரம் வந்து சுழன்று கொண்டே இருக்கு, ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கும். பாபா ஒரே ஒருவர் தான். துரியாபி ஏக்குகே, உலகமும் ஒன்று தான், அப்பாவும் ஒருவர் தான். ஓலோக கித்தனா மாத்தா மார்த்தேகே, உலகத்தில் பாருங்கள் எப்படி வந்து தலையை உடச்சிக்கிறாங்க. சமஸ்தேகே மூன் மேபி துனியா, ஏன்னா அவங்க உலகம்னா வேற எங்கெங்கே இருக்குது உலகம், மேலே 7 உலகம் கீழே 7 உலகம்ன்ட்டு கதையிலெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, நிலவில் கூட நமக்கு என்ன இருக்குது, உலகம் இருக்குது. அப்போ ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல சயின்ஸில், சித்தாரோமே பி துனியா, நட்சத்திரங்கள் இருக்கிற இடத்துல கூட ஒவ்வொரு ஸ்டாரில் உலகம் இருக்குன்ட்டு நினைக்கிறாங்க. அதுக்காக எவ்வளோ கோடிக்கணக்காக செலவு பண்ணுறாங்க, தேடுறாங்க. 3 में भी प्लाट लेने की सोचते हैं, कैसे हो सकता. நிலவில் போயிட்டு நம்மளாம் பிளாட் வாங்கலான்ட்டு சிந்திக்கிறாங்களாம். அதெல்லாம் எப்படி நடக்க முடியும், யாருக்கு பைசா கொடுப்பாங்க. இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே சயின்ஸ் கா கமண்ட். இதுக்கு பேர் தான் வந்து சயின்ஸினுடைய ஒரு கர்வம் என்று கூட சொல்லலாம். பாக்கி தோஹே குச்சு பி நஹி, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரையல் கர்த்தே ரவுதே ஹே, அதாவது ட்ரையல் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் பாபா ஒரே வார்த்தையில் அழகாக என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ மாயாக்கா பாம்பு ஹேனா, இதெல்லாம் மாயினுடைய ஒரு ஆடம்பரம் பகட்டு என்று கூட சொல்லலாம். அது பார்க்குறதுக்கு வெளித்தோற்றம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும், கவர்ச்சிகரமாக இருக்கும். நிஜமாவே இப்படி ஒரு உலகம் இருக்குமா, நம்மளாம் வந்து பிளாட் வாங்குவோமா, அந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமாக தான் இருக்கும். சொர்க்க சேவை ஜாஸ்தி சோ கற்கே திக்காத்தே. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சொர்க்கத்தை காட்டிலும் அதிகமாக வந்து அந்த ஷோ காட்டி தெளிவுபடுத்துகிறாங்க, இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ சொர்க்கத்தை காட்டிலும் அதிக ஷோ காட்டுறாங்கன்னா வெளி தோற்றத்தில், சொர்க்கத்தை ஓ புல்கி கை, உண்மையான சொர்க்கம் என்னங்கிறத அவங்க மறந்தே போயிட்டாங்க. சொர்க்கம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கூட ஒவ்வொருத்தர் சொல்வதும் மாறுபடும். பாபா நமக்கு உண்மையிலேயே சொர்க்கம் என்று எதை சொல்லியிருக்கிறாரு, சொர்க்கம் எங்கே இருக்குன்ட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே தான் வந்து இந்த சிருஷ்டியில் தான் வந்து பூமி சொர்க்க பூமி ஆகுது. அந்த சொர்க்கம் என்று சொல்லும் பொழுது தேவதைகள் வாழக்கூடிய ஒரு பொன்னுலகமாக இருக்கும், அங்கே விகாரம் இருக்காது முக்கியமாக. அப்போ அவங்க நினைக்கிற அந்த சொர்க்கம் இந்த சொர்க்கம் எவ்வளோ வித்தியாசம். சொர்க்கமே தான் அதாக தனுத்தா, சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஆசை கிடையாது. ஆனாலும் அங்கே செல்வம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செல்வம் இருக்கும், அளவற்ற செல்வம் இருக்கும். ஏக்கு மந்திர் செய்கி தேக்கோ கித்தனா தன் லேகையே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. கலியுகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடிக்கணக்கான செல்வத்தை அப்படி தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. இப்போ கூட ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா. சோமநாதபுர கோவில் பாருங்கள், இப்போ ஜெகநாத் புரியில் கூட பாருங்கள், திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவில், இப்படி ஒவ்வொரு கோவில் எடுத்துக்கிட்டால் கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்குது, அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கிறது இதெல்லாம். अच्छा भारत में ही इतना धन था, बहुत खजाना भरपूर था. ஏன்னா பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பொதுவாக அந்த காலத்தில் இந்த செல்வத்தையெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னா ஒன்று கோவிலில் இருக்குமா பெட்டகத்தில், இன்னொன்று ராஜாவுடைய கருவூலத்தில் இருக்கும்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முஸ்லீம்கள் அரசாட்சி பண்ண காலத்தில், ஆங்கிலேயர்கள் வந்த காலத்தில் இதெல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, இந்த செல்வத்தை கோவிலில் இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அவ்வளோ செல்வம் நிறைஞ்சிருந்தது. முகமது கஜ்னி ஆயா லூட்டுக்கர் லேகையா, நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. முகமது கஜ்னி என்ன பண்ணார், 17 முறை படையெடுத்தார். எடுத்து தான் இந்த சோமநாதபுர கோவிலில் இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனார். ஆதா கலப்தோ தும் சமர்த் ரஹதே ஹோ, சோரி ஆதிக்கா கோய் நாம் நஹி கோத்தா ராவன் ராஜ்யஹி நஹி. அரைக்கல்பம் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறோம், சக்திசாலியாக இருக்கிறோம். அங்கே திருட்டு
இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது ராவண ராஜ்யமே கிடையாது. रावण राज्य शुरू हुआ और चोरी चकारी झगड़ा आदि शुरू हुए है. ராவண ராஜ்யம் ஆரம்பமான உடனே திருடுற பழக்கம், சண்டை போடுற பழக்கம் எல்லாமே ஆரம்பமாயிடுச்சு. ராவன் கா நாம் லேத்தே ஹே, ராவணனோட பெயரை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி ராவணன் என்று ஒன்று கிடையாது. மனிதன்களில் விகாரங்களினுடைய உருவகம். விகாரோங்கே பிரவேசத்தா ஹுயி, விகாரத்தினுடைய பிரவேசம் ஏற்பட்டது. ராவன் கேலியே மனுஷே கியா கியா கர்த்தே ஹே, ராவணன் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது மனிதர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க. கித்தனா மனாத்தே ஹே, என்ன செய்கிறாங்கன்னா அர்த்தம் என்ன, விழா கொண்டாடுறாங்க இல்லையா. ராவணனோட பொம்மையை பெருசு பெருசாக பண்ணி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தும்பி தசரா மனாத்தே தே, நம்ம கூட ஒரு காலத்தில் என்ன பண்ணோம், தசரா கொண்டாடணும்ல. தேக்னே ஜாத்தே தே ராவன் கோ கைசி ஜலாத்தே ஹே, அந்த தசரா திருவிழா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பாரத நாட்டில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேடிக்கை பார்க்க போவாங்க, வெளிநாட்டவர்கள் வருவாங்கன்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த ராவணனை எப்படி எரிக்கிறாங்க அதெல்லாம் காட்டுவாங்களாம். ஃபிர் சோனா லுட்டுனே ஜாத்தே ஹே, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. ஹை கியா சீஸ் அபி ஒண்டர் லகுத்தா ஹே கியா பன் படைத்தே, என்ன பெரிய பொருள் இதெல்லாம் பாருங்க, ஆச்சரியமாக இருக்குன்ட்டார். என்ன ஆயிடுச்சு நிலமை. कितनी पूजा आदि करते थे, कोई बड़ा दिन होता है तो क्या क्या करते रहते हैं. எவ்வளோ பூஜையெல்லாம் ஒரு காலத்தில் செஞ்சிட்டு இருந்தாங்க. பெரிய நாட்கள், முக்கிய நாட்கள் வந்துச்சுன்னா என்ன சிறப்பாக விழா பண்ணாங்க. பக்தி மார்க்கமே ஜெய்சி குடியோம் கா கேல் ஹே. அப்போ பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்தி என்பது எப்படி இருக்குன்னா ஒரு பொம்மை விளையாட்டு போல ஆயிடுச்சு. वो भी कितना समय चलता है ये तुम जानती हो, பக்தி எவ்வளோ காலம் செயல்படுதுன்ட்டு நமக்கு தெரியுது. அச்சா சுருமே இத்தனா நஹி கர்த்தே தே, ஆரம்ப காலத்தில் பக்தி ஆரம்பிக்கிறப்ப இவ்வளோலாம் எதுவும் பண்ணலை. ஃபிர் விருத்தி கோ பாத்தே பாத்தே அப் தேக்கோ கியா ஹால் ஹோ கயா. யுகங்கள் மாற மாற பக்தியினுடைய நிலைப்பாடுகள் மாற மாற இப்போ நம்ம பார்க்குறோம் அதனோட நிலைமை என்னாச்சுன்ட்டு. இத்தனா கர்ச்சாக்கர் சித்ரவா மந்திர் அது கியும் பனாத்தே ஹே, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பக்தியில். எத்தனை சித்திரங்கள், எத்தனை சிற்பங்கள், எத்தனை சிலைகள், எத்தனை ஆலயங்கள், இதெல்லாம் ஏன் கட்டுறாங்க. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் பண்ணிட்டாரு பாபா. மந்திராதி பண்ணானே லாக்கோ ரூபாயா கர்ச்சு கர்த்தே ஹே. ஒரு கோவில் கட்டணும்னா பாருங்கள் லட்சக்கணக்கான ரூபா ஆகுது. ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்தா கோடிக்கணக்காக தேவைப்படுது இல்லையா. பாபா கித்தனா பியார் சே பைட்டு சம்ஜாத்தே ஹே, ஞானத்தை பாபா எவ்வளோ அன்பாக புரிய வைக்கிறார். அச்சா ஹம்னே தும் பச்சோं को आता दन दिया वो सब कहाँ गवाया. இப்போ பாபா கேட்குறாரு, குழந்த நான் உனக்கு எவ்வளோ செல்வம் கொடுத்தேன் தெரியுமா, எவ்வளோ கொடுத்தேன் தெரியுமா, அதெல்லாம் எங்கே இழந்தீங்கன்ட்டு கேட்குறாரு. ராவன் ராஜ்யமே தும் கியாசே கியா பன் படேஹோ, ராவண ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ணோம், பிறப்பறுப்பு சக்கரத்தில் வரப்ப எப்படி இருந்தால் நம்ம என்னவா ஆயிட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஐசே நஹி கி ஈஸ்வர் கி பாவி பர் ராஜி ரஹ்னா ஹே. அதனால் ஈஸ்வரனுடைய லட்சியத்தின்படி நம்ம ராசியாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அவர் கோயே ஈஸ்வர் கி பாவி நகி ஹே, ஏத்தோ மாயா கி பாவி ஹே. ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறார் நமக்கு இந்த இடத்துல, ராவண ராஜ்யத்தில் நம்ம எப்படி இருந்த நாம எப்படி ஆயிட்டோன்ட்டு சொல்கிறாரு. எங்கேருந்து எங்கே வந்துட்டோம். இதெல்லாம் உலகத்தில் வழக்கு சொல்லில் பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் ஈஸ்வரனுடைய விதி, ஈஸ்வரன் என்ன நினைச்சாரோ என்ன எழுதி வச்சாரோ அப்படி சொல்லிட்டு அதனால் அப்படி நாங்கள் ராசியாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்களா அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயம் இது கிடையாது. இது ஈஸ்வரனுடைய விருப்பம் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம கீழே வரணும், நம்ம இப்படி ஆகணுங்கிறது கடவுளுடைய விருப்பம் கிடையாது. ஏதோ மாயாக்கி பாவிகை, இதெல்லாம் மாயையினுடைய ஒரு லட்சியம்ட்டு சொல்லலாம், மாயையினுடைய ஒரு நோக்கம் என்று கூட இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஈஸ்வரனுடைய நோக்கம் வேறு, மாயையினுடைய நோக்கம் என்பது வேறு. அபி தும்கோ ஈஸ்வர் கா ராஜ்ய பாக்கியம் மில்தா ஹை, இப்போ நமக்கு ஈஸ்வரனுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. அந்த ராஜ்ய பாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா துக்கம் தரக்கூடிய சம்பவங்கள் விஷயங்கள் எதுவும் இல்லை. ஈஸ்வர் கே பாவி அசுரி பாவிமே கித்தனா ஃபரக் ஹே. ஈஸ்வரனுடைய நோக்கத்திற்கும் அசுர நோக்கத்திற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஏ சமஜ் தும்கோ அபி மில்தி ஹே, இதனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இப்போன்னா என்ன, அவரோட குழந்தையாக விட்டு தான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு.
ஏன்னா உலகத்தார் சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஈஸ்வரனோட விருப்பம், ஈஸ்வரன் இப்படி நினச்சிருக்காரு, அதனால தான் இப்படிலாம் நடக்குது, அப்படித்தான் நம்ம வாழணும் போல, அந்த விஷயம் இங்கே கிடையாது. எது சரி எது தவறு அப்படிங்கிறத பாபா அழகாக புரிய வைக்கிறார் இந்த இடத்துல. ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைங்க எப்படி இருக்கிறோம்? நம்பர்வார் முயற்சி அனுசாரம். அடுத்து பாபா எதை சொல்கிறாரு? கியான் இன்ஜெக்ஷன் கிஸ்கோ லகுதா ஹே ஏ தோ சமஜ் சக்தே ஹே. ஞானம் என்பது ஒரு ஊசி போடுற மாதிரி. இப்போ ஊசி போட்டால் என்னாகும்? ஊசி போட்டால் மருந்து வேலை செய்யும் இல்லையா? சீக்கிரம் வந்து வேலை செய்யும் மாத்திரையாக சாப்பிட்றத விட. அந்த மாதிரி ஞானத்தை இன்னைக்கு இன்ஜெக்ஷன் சொல்லிட்டார். அடிக்கடி என்ன சொல்வார்? ஞான இன்ஜெக்ஷன் ஆத்மாவுக்கு போடுங்க அப்படின்னு என்ன சேவை செய்யணும். அப்போ அந்த ஞானம் என்ற ஊசி யாருக்கு போய் டச் ஆகுது இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். फलाने को ज्ञान का इंजेक्शन अच्छा लगा, फलाने को कम लगा हुआ है, इनको तो बिल्कुल लगा हुआ ही नहीं. அப்போ இதில் புரிஞ்சுக்க முடியும்னா என்ன சொல்ல வர்றாரு? சில பேருக்கு பார்த்தா ஞானம் என்ற இன்ஜெக்ஷன் நல்லா வந்து போடப்பட்டு இருக்கு. நல்லா போடப்பட்டு இருக்குன்னா நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. சில குழந்தைகளை பார்க்குறப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து கொஞ்சமாக தான் போடப்பட்டு இருக்கு, அதாவது கொஞ்சமாக தான் புரிதல் இருக்கும். சில பேர் பார்த்தா முற்றிலும் இன்ஜெக்ஷனே போடலை, அதாவது ஞானம் உள்ளே போகவே இல்லை. இதெல்லாம் பாபாவுக்கு தெரியுது. சர்வீஸ் பர் சாரா மதார் ஹை, இதெல்லாம் சேவையில் தான் முழு ஆதாரம் இருக்குது. சர்வீஸ் சேகி பாபா பத்தாயிங்க இன்கோ இன்ஜெக்ஷன் லகானகி. சேவை செய்கிறத வச்சு பாபா சொல்வாரா இவங்களுக்கு இந்த ஞானம் என்ற இன்ஜெக்ஷன் வந்து உள்ளே போகலை, செலுத்தப்படவில்லை. ஞானம் உள்ளே புத்தியில் போகலை, அதை தான் செலுத்தப்படவில்லைன்ட்டு சொல்கிறாரு. பில்குல் சர்வீஸ் கர்னா ஜான்தி ஹி நஹி. ஏன்னா நம்மளில் தான் இந்த விதவிதமான குழந்தைங்களாக இருக்கிறோம். சில பேர் பார்த்தா முற்றிலும் சேவை செய்யவே தெரியாது, அப்படியும் இருக்கிறாங்க. சேவை செய்ய தெரியலன்னா அந்த குழந்தையை எப்படி கம்பேர் பண்ணுறாரு? ஐசே பிஹே கிசிக்கோ ஜாஸ்தி இன்ஜெக்ஷன் லகா ஹே கிசிக்கோ பில்குல் நகி. திரும்பவும் சொல்கிறாரு, சில பேருக்கு பார்த்தா அதிகமாக அந்த ஞான இன்ஜெக்ஷன் வந்து செலுத்தப்பட்டு இருக்குது, அதாவது ஞானம் உள்ளுக்குள்ளார நல்லா போயிருக்கு. சில பேருக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லை. கஹா ஜாத்தா ஹே கியான் அஞ்சன் சத்குரு தியா. திரும்பவும் பாபா விஷயத்தை வர்றாரு. ஞானம் என்ற அஞ்சனம் சத்துகுரு கொடுத்தாருன்னா அஞ்ஞானம் என்ற இருட்டு போயிடும். அப்போ பாபா எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா ஞானத்தின் கடல், சுகத்தினுடைய கடல், பரம தந்தை பரமாத்மா, எல்லா குணங்களின் கடலாக இருக்கிறார் அவர். ஃபிர் உன்கோ டிக்கர் பித்தர்மே டோக்குதியா. கடல் போல குணங்கள் நிறைந்த அன்பிலும் அன்பான அந்த பரமாத்மா தந்தையை போயிட்டு கல் முள் எல்லாத்துலையும் இருக்காருன்ட்டு நம்ம எப்படிலாம் திட்டோம். பச்சோங்கோ கித்தனா நிச்சயம் ஹோனா சாஹியே. அப்போ பகவான்னா யார், அவரோட நாமம் என்ன, ரூபம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளாக நமக்கு எவ்வளோ நிச்சய புத்தி, அதாவது எவ்வளோ நம்பிக்கை இருக்க வேண்டும். பெஹதுக்கா பாபா ஹம்கோ பெஹதுக்கா சுக தேத்திகை. இல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு எவ்வளோ சுகம் கொடுக்குறாரு. गाते भी हैं बेहद का बाबा आप जब आएंगे तो हम आपके ही बनेंगे. பாபா நீ எப்போ வரியோ அப்போ நான் உன் குழந்தை ஆகிறேன்ட்டு சொன்னது நம்ம தான். நீ சொல்கிற வழிப்படி நாங்கள் நடப்போன்ட்டு சொன்னதும் நம்ம தான். பக்தி மே தோ பாபா கா மாலும் ஹி நஹி படுத்தா. பக்தியில் பாபா யாருன்னு தெரியல. ஏ பார்ட் அபிகி சல்தா ஹே. ஏன்னா பகவான்ட்டு சொல்லி நினைப்பாங்க, யார் பகவான்னு தெரியாமல் நினைப்பாங்க. உண்மையான தந்தை யாருங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அந்த பார்ட் இப்போ தான் நடக்கிறது. இப்போ பாபா கற்றுக் கொடுக்குறாரு. அச்சா தும் ஜான்தே ஹோ ஏ படாய் கா பாண்ட் ஃபிர் 5000 வருஷம் பாத சலேகா. இந்த படிப்பினுடைய பாகமானது திரும்ப 5000 வருஷம் கழிச்சு நடக்கும். பாபா ஃபிர் 5000 வருஷம் பாத ஆயிங்க. பாபா மறுபடியும் எப்போ வருவார்? 5000 வருஷம் கழிச்சு வருவார். ஆத்மாயே ச பாய் பாய் ஹே. ஆத்மாக்கள் எல்லாமே சகோதரா சகோதரனாகத்தான் இருக்கின்றது. ஃபிர் சரீர் தாரன்கர் பாட்டு பஜாத்திகை. பிறகு இந்த சரீரத்தை தாரணம் பண்ணி தன்னோட பாகத்தை நடிக்குது. மனுஷ சிருஷ்டிக்கு பி விருத்தி ஹோத்தி ஜாத்தி. மனித சிருஷ்டி கூட விருத்தி அடைத்து கொண்டே இருக்கிறது. ஆத்மாவும் கா பி ஸ்டாக்கு ஹேனா. ஆத்மாக்களோட ஸ்டாக் இருக்குல்ல. अच्छा जितना मनुष्यों का स्टॉक पूरा होगा उतना ही वहाँ आत्माओं का स्टॉक होगा. எந்தளவு மனிதர்களோட ஸ்டாக்கு வந்து இருப்பு வந்து முழுமைத்தன்மை அடையுமோ அந்த அளவுக்கு தான் அங்கே ஆத்மாக்களுடைய ஸ்டாக் இருக்கும். இங்கே எவ்வளோ மனிதர்களோட ஸ்டாக்கு கம்ப்ளீட் ஆகுது, அந்த அளவு அங்கே ஆத்மாக்களோட ஸ்டாக் இருக்கும். ஆக்டர்ஸ் ஏக்குபி கம் ஜாஸ்தி நகி ஹோங்க. அதாவது கணக்கு துல்லியமாக இருக்குது. நடிகர்கள் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கம்மி அப்படிலாம் இல்லை. மிகப்பெரிய நாடக மேடையில் உண்மையான நடிகர்களாக இருக்கிறாங்க.
அனைவரோட பாகமும் எப்படி இருக்குன்னா அனாதி பாட்டு கிடச்சிருக்குன்ட்டு சொல்லலாம். அனாதி பாட்டுனா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆத்மாவில் இருக்கிற பாட்டும் அழிவற்றது. இது கூட சிந்திச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அவி தும்பச்சே கித்தனா சமஜ்தார் பனே ஹோ, குழந்தைங்க நம்ம இப்போ எவ்வளோ புத்திசாலியாகி இருக்கிறோம். ஏ படாயி கித்தனி ஊஞ்சி, இந்த படிப்பு எவ்வளோ உயர்ந்த படிப்பு. தும்ஹே படானே வாலா சுயம் கியான் கா சாகர் பாபா, உங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர் சுயம் ஞானக்கடல் பாபா. பாக்கி சப் ஹே பக்தி கே சாகர், மற்ற எல்லாரும் பக்தியின் கடலாகத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஜெய்சே பக்தி கா மான் வைசே கியான் கா பி மான். பக்திக்கு எப்படி ஒரு மதிப்பு இருக்கோ அதே போல் ஞானத்திற்கு கூட மதிப்பு, ஒரு மரியாதைங்கிறது இருக்குது. भक्ति में भी कितना मनुष्य दान पुण्य करते हैं, ईश्वरार्थ करते हैं, क्योंकि वेद शास्त्र आदि कितनी बड़े बड़े बनाते हैं. பக்தியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அதுவும் உச்சக்கட்டத்தை நோக்கி தான் போகுது. எவ்வளோ மனிதர்கள் தான புண்ணியம் பண்ணுறாங்க, கடவுள் பெயரை சொல்லி ஈஸ்வர அர்ப்பணம்ட்டு சொல்கிறாங்க, வேத சாஸ்திரங்களெல்லாம் வச்சு இன்னும் உருவாக்குறாங்க. अभी तुम बच्चों को भक्ति और ज्ञान का अंतर मिला है, कितनी विशाल बुद्धि चाहिए. நம்ம அவரோட குழந்தை ஆயிட்டோம். இப்போ நமக்கு பக்திக்கும் ஞானத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய பரந்த புத்தி வேண்டும். வித்தியாசம் இருக்குது, அதுக்கு தான் பாபா திவ்ய புத்தி கொடுத்துருக்கிறாரு. நம்ம புத்தி எவ்வளோ விஷாலமாக பரந்த புத்தியாக இருக்க வேண்டும். அச்சா துமாரி கபி கோயுமே ஆங்கு நகி ஜாயகி. நம்ம ஞானத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நடக்கும்? எல்லாமே இதிலே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்மளோட கண்கள் வேற எதை தேடியும் போகாது. அனைத்து இங்கே நமக்கு கிடைக்குதுன்னா இங்கே நம்ம திருப்தி அடைவோம் இல்லையா? வேற என்ன உலகத்தில் போய் அடையலாம் செய்யலான்ட்டு அந்த ஆசைகள் எல்லாம் இருக்காது. அதனால தான் சொல்கிறாரு, துமாரே ஆங்கு கபி கோயுமே நகி ஜாயகி. நம்ம புத்தியில் இந்த ஞானம் பக்திக்கு இருக்கிற வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சு அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்ணு வேற எதை நோக்கியும் போகாது. अच्छा तुम कहेंगे क्या हम इन किंग क्वीन आदि को देखे. ஏன்னா பொதுவாக எல்லாரும் ஆர்டினரியாக எல்லாரும் பார்க்கக்கூடியது என்னென்னா, இப்போ யாராவது வர்றாங்கன்னா முக்கிய விபிஸ் வர்றாங்க, அந்த காலத்துலலாம் குவின் வர்றாங்க அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள போய் பார்க்கலான்ட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்வோம், அங்கே போய் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா அதை விட சிறந்த ஞானம் சிறப்புகள் என்பது நமக்கு இங்கே கிடைக்கிறப்ப நம்ம உலகத்தார் போல மற்ற விஷயத்தில் போய் கண்கள் மூழ்காது. அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் அந்த ஆசையெல்லாம் இருக்காது. தில்மே கோய் ஆசை நகி ஹோத்தி. ஏன் பார்க்காதுன்னா உள்ளத்தில் ஆசை கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு, அழியக்கூடிய ஆசை எது, அழிவற்ற ஆசை எது. ஏ சப கத்தம் ஹோனே வாலா ஹே. பாபா அடிக்கடி சொல்கிறாங்களே, இந்த கண்களால் நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, எப்பேற்பட்ட ரிச் பர்சனாக இருந்தாலும் சரி, போஸ்டிங்கில் பதவியில் இருந்தாலும், மாட மாளிகையாக இருந்தாலும் எல்லாமே அழியக்கூடியது. இதை கொஞ்சம் விசார் பண்ணோம்னா நமக்கு புரியும். இதெல்லாம் நிலையான வாழ்க்கையே கிடையாது. ஜின்கே பாஸ் ஜோ ஹே वो सब खत्म होने का है. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, யார்கிட்ட என்னெல்லாம் இருக்குது எல்லாமே கத்தம் அழிஞ்சு போயிடும்ட்டார். பேட்டு தோ வஹி 2 रोटी मांगता है. வயிறு என்ன எதிர்பார்க்குது, அதே 2 ரொட்டி தான். கோடி பணம் சம்பாதிச்சாலும் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் வயிற்றுக்கு தேவை 2 ரொட்டி. லேக்கின் இஸ்கேலேயே கித்தனா பாப்பு காரிய கார்த்திகானா உலகத்தில் இன்னைக்கு எப்படினாலும் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. வயிற்று பழைப்புக்காக என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பாவம் பண்ணுறாங்க. ஆகையினால தான் இன்னைக்கு உலகத்தில் என்னங்க பார்த்தாலும் என்ன இருக்குது, பாப்பு ஹி பாப்பு, பாவமோ பாவம் அப்படி இருக்குது. பேட்டு பாப்பு போத் கராத்தா ஹே. சொல்ல வர கருத்து என்ன, வயிற்றை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாவங்கள் நிறைய செய்ய வைக்கதான். இந்த வயிறு என்ன பண்ணுதான், நல்லா சாப்பிடணும் செய்யணும் அனுபவிக்கணும்ட்டு நினைக்கிறதுனால நிறைய பாவ காரியங்களை செய்விக்குதான். ஆச்சா ஏகதோக்கே ஊப்பர் ஜூட்டே கலங்க் லகா தேத்தே. அப்படி சொல்லி வயிறு நிறையுதா? ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பொய்யான கலங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. பைசா பி டேர் கமாத்தே ஹே. நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. கித்தனா பைசே சிப்பா லேத்தே ஹே. எவ்வளோ பணத்தை பதுக்கல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் கியா கர் சக்தி ஹே. அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? பரந்து கோய் கித்தனா பி சிப்பாவே சிப்புனகி சக்தா. யார் எவ்வளோதான் மறைக்கணும்னு நினச்சாலும் அதை மறைக்க முடியாது. மறைச்சு வச்சது ஒரு நாள் தெரிஞ்சிடும். பாபா என்ன சொல்கிறார், இன்னொரு விஷயம் பாருங்கள். அபித்தோ நேச்சுரல் கைலோமீட்டர்ஸ் வி அணிகே. திடீர்னு பார்த்தீங்கன்னா இயற்கை கொந்தளிப்புகள் வரக்கூடியது. இப்போ நம்ம சுற்றி பார்க்குறோம் இல்லை, தற்கால சமயம்
ஒவ்வொரு இடத்துல பார்த்தா மழை கண்டினியூவாக பெய்யுது, நிலச்சரிவுன்ட்டு சொல்கிறாங்க. என்னென்ன பேராபத்துகள் வருது. அப்போ அந்த பணம், அந்த வீடு, அந்த காசு எல்லாம் இருக்குமா? எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகுது. அதை தான் சொல்கிறார். பாக்கி சமயத்தோடாக நேரம் மிக குறைவு. அதனால் பாபா சொல்ல அர்த்தம் என்ன? பாபா कहते हैं शरीर निर्वाह अर्थ कुछ भी करो उसके लिए मना नहीं करते. நீங்கள் சரீர நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன தொழில்னாலும் பண்ணுங்க, காரியம் பண்ணுங்க, அதை பாபா தடுக்கலை. बच्चों को खुशी का पारा चढ़ा रहना चाहिए. நேர்மையாக நம்ம சம்பாதிக்கணும். அதே நேரத்தில் பாருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப குஷியினுடைய போதை ஏறி இருக்கணும். நமக்கு யார் கிடச்சிருக்கிறாங்க? நம்ம சன்னியாசி மாதிரி அப்படி உட்கார்றவங்க கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க கடமையை செய்யணும், வேலைக்கு போகணும். அதே நேரத்தில் பாபாவோட ஸ்ரீமத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஞான சிந்தனை பண்ணுறப்ப குஷியினுடைய போதை எவ்வளவு ஏறி இருக்கணும். பாபா ஆஸ்தி ரெண்டும் ஞாபகம் இருக்கணும். பாப் தோ சாரே விஸ்வகா மாலிக் தும்கோ பனா தேத்தே ஹே. முழு உலகத்துக்கும் தலைவனாக பாபா நம்மளை ஆக்குறாரு. தர்தி ஆஸ்மான் சாப் அப்பனே ஹோ ஜாத்திகே. அப்படி நீங்கள் நினச்சி பாருங்க, பரந்த பூமி, பரந்த ஆகாயம், கடல் எல்லாமே நமக்கு சொந்தமாயிடும். அதில் ஒரு லிமிட்டேஷன், எல்லை கட்டுப்பாடுங்கிறது கிடையாது. இந்த ஏரியா ஓ ஏரியா ஏன் ஏரியாங்கிறது கிடையாது. பச்சை ஜான்த்தையே ஹம்ஹி மாலிக்தே. ஏன்னா நமக்கு தெரியுது, நம்ம தான் அதுக்கு விஸ்வத்துக்கே மாலிக்காய் இருந்தோம். பாரத் அவினாசி கண்டு கயா ஹுவாஹே. பாரதம் அழிவற்ற கண்டமாகத்தானே வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. தோ தும் பச்சோங்கோ பஹுத் குஷி ரஹனி சாஹியே. பகவான் அவதரித்துள்ள இந்த பூமி அழிவற்ற கண்டம். இந்த கண்டத்தில் மாற்றம் வரும், அது அழியாது. அப்போ இதை நினைக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். அதுக்கே படாய்க்கே பி குஷி ஹோத்திகே. ஏன்னா எப்படி உலகிய படிப்பு, சாதாரண படிப்பு நல்லா படித்து பாஸ் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ சந்தோஷம் வருது. அப்போ இந்த படிப்பில் எவ்வளோ குஷி இருக்கணும் நமக்கு. ஜென்ம ஜென்மத்திற்குரிய பிராப்தி. பேஹதுக்கா பாப்பு படாத்தே. யார் கற்றுக் கொடுக்குறாங்க? சுயம் பகவான் தந்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஐசே பாபாக்கு யாது கர்னா சாஹியே. இப்படிப்பட்ட அப்பாவை நான் எவ்வளோ நினைவு செய்யணும். बचे तो समझ सकते हैं वो जिस्मानी धंधा आदि क्या है कुछ भी नहीं. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். உலகிய தொழிலெல்லாம் என்ன இதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அச்சா ஹம் பாபா சே கியா வர்ஷா பாத்தே ஹே. பாபா கிட்ட நம்ம என்னெல்லாம் ஆஸ்தி அடையிறோம். உலகிய ஆஸ்திக்கும் இதுக்கு எவ்வளோ இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. ஹம் தோ ஜிஸ்மானி தந்தா ஆதி கர்த்தே பி ஜாக்கர் சிர்தாஜ் பனேங்கே. இப்போ நம்ம அழகாக சொல்லலாம், அதாவது சரீர நிர்வாகத்திற்காக உலகிய தொழில் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் கூட ஞானம் கேட்கறதுனால, இதையும் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம மகுடதாரி கிரீடம் அணிந்தவர்களாக ஆகிவிடுவோம் அப்படின்ட்டு சொல்லலாம். பாபா ஆயாஹே படானே தோ பச்சோங்கு குஷி ஹோனி சாஹியே. பலமுறை பாபா இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுறாரு. பாபா வந்திருக்காருன்னா, கற்றுக் கொடுக்குறாருன்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். எப்படி ஒரு குழந்தைங்க அவங்க அப்பா வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் எங்கள் அப்பா வந்துட்டாருன்ட்டு குஷி இருக்கும். அந்த குஷி நமக்குள்ளாரே இருக்கணும். நமக்காக பாபா தந்தையா ஆசிரியராக வந்திருக்காரு. அப்போ நம்மளை உருவாக்க எவ்வளோ பாடுபடுறாரு. ஓ காம் காஜ் பி கர்த்தே ரோனாஹே. நீங்கள் உங்கள் காரியங்களும் செய்து கொண்டே இருங்க. ஏ தோ சமஸ்தே ஹே ஏ புராணி துனியா இன்கே வினாஸ் கே லியே சப் தயாரியா ஹோ ரகி ஹே. புரிஞ்சிருக்கிறாங்க இந்த விஷயத்த. உலகம் ரொம்ப பழைய உலகம்தான், அழிவுக்காகத்தான் எல்லாமே தயார் ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்குன்ட்டு புரிஞ்சிருக்கிறாங்க. ஐசே ஐசே காம் கர்த்தே ஹே ஜோ டர் லகுதா ஹே கஹாம் படி லடாயி ந லகு ஜாயே. அவங்க செய்கிற காரியமும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. பயமும் வருது, எங்கடா அது சண்டை பெருசாக வந்துடக்கூடாதுன்ட்டு, யுத்தம் ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஏ சப் ட்ராமா நிசர் ஹோனாகி ஹே. வேண்டான்னு நினச்சாலும் செய்யாமல் இருக்க முடியாது. இதைத்தான் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ட்ராமானுசாரம் இதெல்லாம் நடந்தே தான் தீரும், நடக்கும். ஐசே நகிக்கு ஈஸ்வர் கராத்தே. இது ஈஸ்வரன் செய்விக்கிறாருன்ட்டு சொல்லக்கூடாது. ட்ராமானுசாரம், ட்ராமாவில் இப்படிலாம் நடக்கணுங்கிறது அந்த ஒரு பார்ட் இருக்குது. அதனால தான் ட்ராமானுசாரம் அது நிச்சயிக்கப்பட்ட ஒரு பதிவு சொல்கிறது. ஆஜ் நகி தோ கல் வினாஸ் ஜரூர் ஹோனாஹே. இன்று இல்லை என்றால் நாளை கண்டிப்பாக வினாசம் ஆகிவிடும். அபி தும் படுறகீகோ. நம்ம படிச்சுட்ருக்குறோம், நம்ம போகிறதுக்கு புத்தம்புது உலகம் அவசியம் வேணும். அதனால இந்த ஞான விஷயத்தை உள்ளுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும், நல்லா சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். பாபா நீ ரத்து பி லே லியா இன்கோ தோ குச் பி ஹை நகி சப் குச் சோடு தியா. இப்போ பாபா இவரோட உதாரணம் சொல்கிறாரு. பாபா பிரம்மாங்கிற ரதத்தை எடுத்திருக்கிறாரு. இன்கோ தோ குச் பி நகி ஹே. அவருக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டாரு.
அவர் ரதமாக மாறின உடனே என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டுட்டார் ஒரு செகண்டில். बेहद की बादशाही मिलती है तो फिर ये क्या करेंगे. பாபாக்கு எப்பேற்பட்ட ஒரு நிச்சய புத்தி பாருங்க. அந்த தொலைநோக்கு பார்வைங்கிறது, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்குதுன்னா இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? வைரமாக தெரிஞ்சதெல்லாம் வெறுக்கல்லா தானே தெரிஞ்சது. बाबा का गीत भी बनाया हुआ है, अल्फ को अल्लाह मिला है तो फिर ये गदाई क्या करेंगे. பாபாவுடைய ஒரு பாடல் கூட உருவாக்கப்பட்டிருக்கு. அல்ஃபுக்கு அல்லாஹ் கிடச்சிட்டாரு. யார் அல்ஃபுன்னா யார்? நம்மளும் சொல்கிறார், நமக்கு அல்லாஹ் கிடச்சிட்டாரு. இந்த அழியக்கூடிய இந்த செல்வங்கள் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கம் ஜாஸ்தி தே எக்தம் கலாஸ் கருதியா. அதனால் அந்த பார்ட்னர்ஷிப் பிரிக்கிறப்ப கூட அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, ஜாஸ்தியோ கம்மியோ எல்லாமே முடிச்சிட்டாரு. சரீர் பி பாபாக்கு தேதியா, இந்த சரீரத்தை கூட அவர் பாபாக்கு கொடுத்துட்டாரு. அப்போ உடல், பணம், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பாபா என்ன பண்ணார்? யஜ்யத்தில் கொடுத்தாரு. हम तो विश्व के मालिक बनती है, अनेक बार मालिक बने हैं. எவ்வளோ நிச்சய புத்தி பாபாக்கு. நம்ம தான் விஸ்வத்தின் மாலிக் ஆகிறோம், எத்தனை முறை ஆகியிருக்கிறோம். எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். தும் பலே அப்படி கர்மி ரஹோ, அப்படிக்கோ ஆத்மா சமஜ் பாப்கோ யாद கரோ. நீங்கள் தன்னோட வீட்டில் கூட இருங்க, ஆத்மாட்டு தன்னை உணர்ந்து பாபா நினைவு செய்யுங்க. अच्छा मीठे मीठे सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार गुड मॉर्निंग नमस्ते. धारणைக்கு பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு ऐसा तृप्त और विशाल बुद्धि बनना है जो किसी में भी आंख न डूबे. நாம திருப்தி நிறைந்த பரந்த புத்தி உள்ளவராக ஆயிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பொருள்லையும் எதுலையும் கண்கள் மூழ்கவே மூழ்காது. दिल में कोई भी आशा न रहे क्योंकि ये सब विनाश होना है. நம்ம உள்ளத்தில் எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஆசைக்கு ஒரு முடிவு கிடையாது, எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, ஏன்னா எல்லாம் அழியக்கூடியது. शरीर निर्वाह अर्थ कर्म करते खुशी का पारा सदा चढ़ा रहे. இந்த சரீர நிர்வாகத்திற்கு கர்மத்தை செய்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ளார மகிழ்ச்சியினுடைய போதை சதா ஏறி இருக்கணும். பாப் ஒரு வருஷம் யாद ரஹே. பாபா மற்றும் ஆஸ்தி இந்த ரெண்டு மட்டும் நம்ம நினைவில் இருக்கணும். புத்தி ஹது சே நிகழ் சதா பேகதுமே ரஹே. புத்தியானது எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து அப்பாற்பட்டு விலகி எல்லையற்ற தன்மையில் இருக்க வேண்டும். வரதானத்தில் பாபா சொல்கிறாங்க, தீவிர புருஷார்த்த द्वारा सभी बंधनों को क्रॉस कर मनोरंजन का अनुभव करने वाले डबल लाइट भव. தீவிர முயற்சியின் மூலமாக அனைத்து பந்தனங்களையும் கடந்து மன மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. தீவிர முயற்சி மூலமா அனைத்து பந்தனங்களையும் கடந்து மன மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட். கை பச்சே कहती है वैसे तो मैं ठीक हूँ. பல குழந்தைங்க பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்கிறேன், லேக்கின் ये कारण है ना. ஆனால் இந்த காரணம் இருக்குல்ல, என்ன காரணம்? संस्कारों का, व्यक्तियों का, वायुमंडल का बंधन है. நல்லா தான் இருக்கிறேன், ஆனாலும் என்ன செய்கிறது? சமஸ்காரம், இந்த மனிதர்கள், இந்த வாயுமண்டலம் இதெல்லாம் ஒரு பந்தனமாக இருக்கே அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. परंतु कारण कैसा भी हो क्या भी हो, तीव्र पुरुषार्थी सभी बातों को ऐसे क्रॉस करते हैं जैसे कुछ है ही नहीं. எவ்வளோதான் விஷயம் இருக்கட்டுமே, ஆனால் காரணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் தீவிர முயற்சி செய்யக்கூடியவர்கள் எல்லா விஷயத்தையும் ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கிராஸ் பண்ணுறாங்க. அதைத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சதா மனோரஞ்சன், மன மகிழ்ச்சியாக அதை அனுபவம் செய்கிறாங்க. பிரச்சனை கூட டேக் இட் ஈஸி,
என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு விளையாட்டு போல் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. ஐசி ஸ்திதிக்கோ கஹஜாத்தாகி உடுத்தி கலா. இப்படிப்பட்ட ஸ்திதியில் இருக்கிறவங்கள தான் உடுத்தி கலா, பறக்கும் கலைன்ட்டு சொல்லப்படுவதே. பறக்கும் கலையினுடைய அடையாளம் என்ன? डबल लाइट उनके किसी भी प्रकार का बोझ हलचल में ला नहीं सकता. அப்போ டபுள் லைட் ஸ்வரூபத்தில் இருக்கிறாங்கன்னா எந்த விதமான சுமைகளும், எந்த விதமான விஷயமோ, சமஸ்காரமோ, சூழ்நிலையோ, எந்த சுமையும் அவங்கள மறுபடி குழப்பத்தில் கொண்டு வர முடியாது. ஸ்லோகன்: हर गुण व ज्ञान की बात को अपना निजी संस्कार बनावो. ஒவ்வொரு குணத்தையும் ஞானத்தின் விஷயத்தையும் தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்குங்கள். அதனால் பாபா நமக்கு திருப்தி ஆத்மாவாக நம்மளை ஆக்க வந்திருக்கிறாரு. பாபா நம்மளை அது போல் ஆக்குறாரு. நாமளும் அவர் சொல்கிறபடி கேட்டு நடந்து அப்படி முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு அவிக்தி இஷாரால கூட பாபா என்ன சொல்கிறாங்க? வெற்றி ரத்தினம் ஆகுறதுக்கு அன்பு நிறைஞ்ச புத்தியாக இருக்கணுங்கிறதுல இன்றைய தினம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏக்கு பாபா கே சாத் தல் கி சச்சி பிரீத் ஹோ தோ மாயா கபி டிஸ்டர்ப் நஹி கரேகே. ஒரு பாபா கிட்ட மட்டும் உண்மையான உள்ளத்தின் அன்பு இருந்துச்சுன்னா, உண்மையான உள்ளத்தின் அன்பு இருந்துச்சுன்னா மாயா எப்போவுமே நம்மளை என்ன பண்ண முடியாது, தொந்தரவு செய்யாது. உஸ்கா டிஸ்ட்ரக்ஷன் ஹோ ஜாயேகா. மாயா அதுவாக அழிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம ஒரு பாபா கிட்ட உண்மையான உள்ளார்ந்த அன்போடு நினைக்கிறோம், சம்மந்தம் வைக்கிறோம்னா மாயா தொந்தரவு செய்ய முடியாத, அது அழிஞ்சிடும். लेकिन अगर सच्चे दिल की प्रीत नहीं सिर्फ बाप का हाथ पकड़ा साथ नहीं लिया तो माया द्वारा घात होता रहेगा. அதே நேரத்தில் எச்சரிக்கை என்ன கொடுக்குறாரு? ஒருவேளை உண்மையான உள்ளத்தின் அன்பு பாபா கிட்ட இணையலைனா, அதாவது பாபாவோட கையை நான் பிடிச்சிருக்கிறேன், பாபா தெரியும், பாபா மேலே நம்பிக்கை இருக்கு, கை பிடிச்சிருக்கிறேன், சாத்து நகிலியா, பாபாவோடைய துணையை நான் அடையலேனா, கை பிடிச்சிருக்கிறேன், துணையை அடையலேனா. துணைங்கிறது அர்த்தம் என்ன? பாபாவோட நினைவு தான் துணை. அந்த லிங்க் இணைஞ்சிருக்கணும். அதனால தான் ஹாத்தவர் சாத்துன்ட்டு 2 விஷயத்த பாபா அடிக்கடி சொல்வார். அப்போ பாபாவோட கையை பிடிச்சிருக்கிறேன், ஆனால் அவருடைய துணையை நான் அடையலைன்னா மாயை மூலமாக ஏதாவது என்னாகும்னா கொலை நடைந்து கொண்டே இருக்கும். ஏன்னா காத்துன்னு சொல்கிறப்ப தவறுகள், அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கொலை நடக்கிறது போல நடந்து கொண்டே இருக்கும்ட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையினால உண்மையான உள்ளத்தின் அன்புங்கிறது ஒரு பாபா கிட்ட நம்ம இணைவோம், அதை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. கடலில் இன்று
भगवत